வெல்கம் டு மை யூடியூப் சேனல் learntocodez. டூல் HTML டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் எடிட்டர் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் HTML பார்க்க போகிறோம். கடைசியாக ஹெட்டிங் டேக் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடிட்டர் என்னென்னு பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராமு. ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். அதுக்கு எங்கே எழுதுறோம்னா ஒரு எடிட்டரில் எழுதினா தான் நம்மளுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 2 டெக்ஸ்ட் எடிட்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுனா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரு, விசுவல் ஸ்டுடியோ கோடு டெக்ஸ்ட் எடிட்டரு. ஃபார் பிகினர்ஸுக்கு சப்ளைம் தான் யூஸ் பண்ணணும். HTML பற்றி தெரியும், கொஞ்சம் ஒரு சில டேக்லாம் தெரியும்னா நீங்கள் இன்டர்மீடியேட்டு அல்லது எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் இந்த விசுவல் ஸ்டுடியோ கூட யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக பிகினர்ஸ்க்கு வந்து சப்ளைம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக எப்படி டெக்ஸ்ட் எடிட்டர் தான் டவுன்லோட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். அதை வந்து சப்ளைம் டைப் பண்ணிக்கணும். அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம்னா இன்ஸ்டாலேஷன் ஆன அப்புறம் நம்ம கோடிங் பண்ண தயாராகிரும். நாங்கள் இப்போ டெமோவாக பார்ப்போம். கூகுள் போய்ட்டோம், இப்போ சப்ளைம் டைப் பண்ணுறோம். அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்குக்கு போய்க்கணும். அதில் போய்ட்டு டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸ்னு கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் கொடுத்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சில ஃபினிஷனை கொடுத்துக்கோங்க. விண்டோஸ் பட்டன் போயிட்டு சப்ளைம் சர்ச் பண்ணுங்க. ஓப்பன் ஆகிடுச்சுங்களா? இதான் நம்ம வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். விசுவல் ஸ்டுடியோ கோட் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் ஓஎஸ்க்கு வேணுமா, விண்டோஸ்க்கு வேணுமா, லினக்ஸுக்கு வேணுமான்னு கேட்கும். நம்மளுக்கு விண்டோஸ் வேணும், விண்டோஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டோம்னா அது டவுன்லோட் ஆகிரும். நம்ம இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறோம். ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப் கிரியேட் ஏ டெஸ்க்டாப் ஐக்கான் கேட்கும், அது டிக் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கூட லான்ச் ஆயிரும். விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இதான் விசுவல் ஸ்டுடியோ கோட் டெக்ஸ்ட் எடிட்டர். பில்டிங் பிளாக்ஸ் பார்க்க போகிறோம். பில்டிங் பிளாக்ஸில் மொத்தமாக கவர் ஆகிற டாபிக் வந்து மொத்தம் 3 இருக்குது. டேக்ஸு, அட்ரிபியூட்ஸு, எலமெண்ட்ஸ். இந்த டேக்ஸும் அட்ரிபியூட்டும் சேர்ந்தது தான் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். டேக்ஸ் என்னன்னா ஒரு லெஸ் தென் சிம்பிளுக்கும் கிரேட்டர் தென் சிம்பிளுக்கும் இன்பிட்வீனில் ஒரு லெட்டரோ அல்லது ஒரு வேர்டோ இன்பில் ஃபங்க்ஷனாகவே HTML இருக்கும். அதை தான் நம்ம டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அட்ரிபியூட்ஸ்னால் அந்த எலமெண்ட்டை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார்டிங் டேக்கில் தான் இருக்கும், எண்டிங் க்ளோசிங் டேக்கில் இது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எலமெண்ட்ஸ்னால் என்ன? இந்த டேக்கும் அட்ரிபியூட்டும் சேர்ந்தது தான் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
இப்போ டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நடுவில் நமக்கு தேவையான கண்டென்ட்டை எழுதிக்கிறோம். இதுக்குள்ளே இங்கே எழுதுறது தான் இதோட அட்ரிபியூட் எழுதுறது, நேம் எழுதுறது. எதை அட்ரிபியூட் எழுதுவோம்? ஸ்டார்டிங் டேக்கில் தான் அட்ரிபியூட் எழுதுன்னு சொல்லியிருந்தோமா? அதே மாதிரி ஸ்டார்டிங் டேக்கில் தான் அட்ரிபியூட் எழுதணும். இதுக்கு எக்ஸாம்பிள், இது வந்து பேராகிராஃப் டேக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கு நடுவில் நம்ம கண்டென்ட்டை வந்து எழுதிக்கிட்டோம். இது அட்ரிபியூட் நேமு, இது அட்ரிபியூட்டு, இது வேல்யூ. என்ன ஸ்டைலில் இருக்கணும்னா, ஸ்டைல் வந்து என்னவாக இருக்குன்னா கலராக இருக்கணும். கலர் வந்து எனக்கு ரெட் கலரில் தான் ஷோ ஆகணும். இது அப்படியே நம்ம டெமோவில் பார்ப்போமா? ஃபைல் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு உங்கள் டெஸ்க்டாப் போய்கிட்டு டெஸ்க்டாப் அல்லது ஏதாச்சும் ஒரு ட்ரைவில் போட்டுக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். நியூ ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. htmlனு கொடுத்துக்கோங்க. இதில் போய்ட்டு இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்? பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். .html ஆல் ஃபைல்ஸ் அப்படியே கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம HTML பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாக் டைப் HTMLனு கொடுத்துக்கணும். அது கீழே HTML வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஜஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த HTMLோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் அப்படியே உங்களுக்கு வந்துடும். என்ட்ரு கொடுங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து HTMLோட டிஃபால்ட்டு ஸ்ட்ரக்சரே வந்துடுச்சு. HTML டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? அடுத்து ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? டிஃபால்ட் ஸ்ட்ரக்சராகவே வந்துடும். இந்த மெட்டா, UTF-8, வியூ போர்ட்டு, கண்டென்ட் இதெல்லாம் வந்து நம்ம லேட்டாக அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். இது டைட்டிலுங்கிறத நான் நேற்று போன கிளாஸில் சொல்லியிருப்போம். நம்ம இந்த இடத்துல வியூ ஆகிறது தான் நம்ம டைட்டில்னு சொல்லுவோம். ஒரு வெப்பேஜில் மேலே ஹெட்டிங்கில் வியூ ஆகிறது தான் சொல்லுவோம். இங்கே பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்துக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ரௌசரை கொடுத்துக்கிறோம். பில்டிங் பிளாக்ஸ் வந்துச்சுங்களா? அதுதான் டைட்டிலோட பர்பஸ். அதுதான் இங்கே உள்ள போய்க்குவோம். டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அது கடைசியாக அதுக்கப்புறம் லெஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்லாஷ் மட்டும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதே க்ளோஸ் ஆகிக்கும். இதுக்கு இடையில நம்ம டைப் பண்ண கண்டென்ட் தான் அதில் வந்து ஷோ ஆகும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல்னு டைப் பண்ணிக்கிட்டோம். அதை சேவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தோம் இந்த ப்ரௌசரில் போய்ட்டு இங்கே ரீலோட் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சுங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷோ ஆகாதுங்களா? அதே வந்து இப்போது இது வந்து டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து டேக்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டைலுங்கிற அட்ரிபியூட் வந்து நம்ம கொடுத்து வரோம். அதில்
நம்மளுக்கு கலர் தான் வேணும். கலர்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா? அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு HTML டேக் இருக்குது. இந்த அட்ரிபியூட் வந்து ஒரு HTML டேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் ஹெட்டிங் டேக் என்னென்னு பார்க்க போகிறோம். HTML மொத்தம் ஆறு விதமான ஹெட்டிங் டேக் இருக்குது. இது முக்கியமாக எது ரெப்ரசன்ட் பண்ணுற கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு வெப்பேஜில் ஒரு ஹெட்டிங்கு, சப்ஹெட்டிங்கு இதெல்லாம் கொஞ்சம் போல்டாக தெரியறதுக்காக அதிகமாக அந்த ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்ட் சைஸை வந்து ஒரு டேக்கில் வந்து இன்பில்ட்டாகவே வச்சுருப்பாங்க. அதுதான் ஹெட்டிங் டேக்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்டிங் டேக்கில் H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. அது வேரியேஷன் எப்படின்னா இருக்கிறதுலே H1 தான் பெருசாக இருக்கும், அதோட அப்படியே சின்ன சின்னதாக H2 சின்னதாக இருக்கும், அதோட H3 சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கடைசி வரைக்கும் H6 இருக்கிறதுலே இதில் ஹெட்டிங் டேக்லேயே சின்ன ஃபாண்ட்டு. இதை வந்து அப்படியே நம்ம டெமோவில் பார்ப்போமா? நாங்கள் இப்போது H1 டைப் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் இது லெஸ் சிம்பிள் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்லாஷ் மட்டும் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். சப்ஸ்கிரைப்னு கொடுத்துருக்காமா? எப்படி இருந்துன்னு பார்ப்போமா? இப்போ போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப்னு ஒரு போல்டாக இருந்திருக்குங்களா? இதே H1 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா H2 மாற்றிக்கிறோம். H3 மாற்றிக்கிறோம். H4 மாற்றிக்கிறோம். H5 மாற்றிக்கிறோம். அது கடைசியாக H6 மாற்றிக்கிறோம். மொத்தம் 6 சைஸான HTML ஹெட்டிங் டேக் நமக்கு வந்துடுச்சு. இப்போது H1லேருந்து H6 வரைக்கும் வந்துடுச்சு. இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசரில் போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்ப்போம்னா பார்த்தீங்களா, H1லேருந்து H6 வரைக்கும் எப்படி ஃபாண்ட் வந்து சைஸ் வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்களா? H1 இருக்கிறதுலே பெரிய ஃபாண்ட்டு ஹெட்டிங் டேக்கில், அதோட சின்னது, அதோட கொஞ்சம் சின்னது H2, H3, H4, H5, H6 இருக்கிறதுல ஏதாவது சின்னது H6. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்மேட்டிங் டேக்னா என்னென்னு பார்க்க போகிறோம், பேராகிராஃப் டேக்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ஃப்ரேஸ் டேக்னா என்னென்னு பார்க்க போகிறோம்.